சோஷியல் மீடியாவை திறந்தாலே மத்திய அரசுலேருந்து 5 லட்ச ரூபா மெடிக்கல் இன்சூரன்ஸாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அதுவும் அது வெறும் ஆதார் கார்டை வச்சுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ணன் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆபா கார்டு ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணாலே வந்து உடனே கிடச்சிடும். இதை வச்சு நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடுக்கு பயனடைச்சிக்கலாம்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், ஏன் முன்னணி செய்தி நிறுவனங்களே அதை பற்றி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னென்னா ஆபா கார்டு எடுத்துட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் பெனிஃபிட் அடையலாம்னு போட்டிருக்காங்க. ஆபா கார்டுனா என்னென்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசு சார்பாக வழங்கப்படுற ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் மூலமா நீங்க ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹெல்த் பெனிஃபிட் பெற முடியும். இதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டை வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து APHA அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து நீங்க ஆதார் கார்டு இல்லனா டிரைவிங் லைசென்ஸோட எண்ணை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP வரும். அந்த OTP போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டு ஓபன் ஆயிடும். இந்த கார்டை நீங்க பயன்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கிற 500க்கு மேற்பட்ட மருத்துவமனைகள், அதே மாதிரி 600க்கு மேற்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட ஹெல்த் செக்அப் பண்றதுக்கான லேப் உள்ளிட்ட இடங்கள்ல வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்க எந்த விதமான அமௌண்ட் வந்து செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது மத்திய அரசு சார்பாக இலவசமா வழங்கப்பட்டு வர ஒரு ஆப்ஷன். இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். கார்டுன்றது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ ஆந்திராவில் இருக்காங்க. ஆந்திராவில் ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அங்கே கொஞ்ச நாள் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த ஆபா கார்டு நம்பர் வச்சுட்டு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த ஆன்லைனில் ஏற்றிக்கலாம். சரி, இவங்களோட ஹெல்த் ரெக்கார்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, லேப் ரிப்போர்ட்டு எல்லாமே இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஏற்றிக்கலாம். அவங்க மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு வராங்க, தமிழ்நாடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேரி பண்ணல மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை வச்சுட்டு இங்கே இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்கேன் எடுத்துருக்காங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் என்னென்ன மெடிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். பேப்பர் கையோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையோட டிஜிட்டலைஸ் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் கார்டு. இதை தவிர வந்து எல்லாருமே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபா கார்டுன்றது எப்படி வாங்கணும்னா, இப்போ நீங்கள் ஆதார் கார்டை வெறுமே ஆதார் கார்டு என்ரோல் பண்ணிட்டு அதில் வர OTPயை வச்சுட்டு உடனே வந்து அது கார்டு ஜென்ரேட் 14 டிஜிட் கார்டு ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் ஆபா கார்டுன்னு வாங்க. அப்போ 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கிடையாது. அதில் கிடையாது. தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஒரு தேசிய கட்சி, ஒரு பேர் சொல்ல தேசிய கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே கேம்ப் போட்டு, எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்கங்கே கேம்ப் போட்டு மக்களை வர வச்சு உங்களுக்கு 5 லட்ச ரூபா வந்து தராங்க, 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்த்து பார்த்துக்கலாம், காப்பீடு கார்டு பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு வச்சு OTP வச்சு அந்த கார்டு கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. நானுமே ஒரு கேஸை பார்த்துருக்கேன். எங்கள் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் அவர் பெரிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க, தனியார் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்காங்க. அவர் பக்கத்து ஒரே ரூமு, 2 பேர் ஷேரிங் ரூமு. அங்கே ஒரு குழந்தை, ஒரு பாப்பா வந்து ஒரு பொண்ணு குழந்தை வந்து குண்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஹெல்த் ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு, ஒல்லியார் ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, வந்து அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்க பாண்டிச்சேரியில் வந்துருக்காங்க. அவங்களும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு ஏதோ கேம்ப் போட்டு கார்டு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, 5 லட்ச ரூபாய் பண்ணிக்கலான்னு. அதை நம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்கே நடுத்தர குடும்பம் தான் அதை நம்பி வந்துருக்காங்க. இங்கே வந்தால் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணல. என்கிட்ட சார் என்கிட்ட ஆபா கார்டு இருக்குது, 5 லட்ச ரூபா பெனிஃபிட் இருக்குது, ஆனால் ஒத்துக்க மாட்டேன், கொஞ்சம் பேசுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஆபா கார்டு வந்து ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் கார்டு மட்டும்தான், இதில் வந்து 5 லட்ச ரூபா கிடையாது. இது வந்து தவறான தகவல். ஆனால் 5 லட்ச ரூபா தராங்க, அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு அதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்க. அது இருக்கு. அது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. சரி, ஓகே. அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெனிஃபிஷரி லிஸ்ட் இருக்கு. அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஷ் சென்சஸ், SCCCன்னு ஒரு வந்து எல்லாமே இது எடுத்தாங்க, சென்சஸ் எடுத்தாங்க. சரி, ஓகே. சமுதாயத்தில் பின்தங்கியது, இந்த ஜாதி வாரி பின்தங்கி SC, பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டோர், மிகவும் தாழ்த்தப்பட்டோர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க லிஸ்ட் எடுத்தாங்க. அது வந்து எக்கனாமிக்கல், இப்போ வந்து மாதத்துக்கு 10,000 ரூபாய் கீழே கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க, துப்புரவு பணியாளர்கள், மெக்கானிக்கு, கார்பெண்டரு, இதெல்லாம் இவங்களாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. இது யாரும் வர மாட்டாங்க. 10,000 ரூபாய் மேலே சம்பளம் இருக்கவங்க, ஒரு வீட்டில் ஒரு பைக் இருக்கவங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கவங்களாம் வர மாட்டாங்க. இந்த மாதிரி 2011 சென்சஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட இது வச்சுருக்காங்க, ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. இவங்கெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வச்சுட்டு அது அந்த லிஸ்ட் பெனிஃபிட் லிஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க மட்டும்தான் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளே வந்துட்டு வேறு திட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வேறு, டோட்டலாகவே இது வேறு. இது ஆபான்றது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட். ஓகேண்ணா. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இதுக்கு இது வாங்குறதாலே 5 லட்சம் வரணும், வராது. அப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பரப்புறது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பொய்யான விஷயங்கள். அது நிறைய பேர் போடுற விஷயங்கள். இப்போ எல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 50,000 லைக்ஸே அவ்வளோ போகுது.
ஆமா. அதாவது முன்னணி செய்தி நிறுவனம் இது போடுறாங்கன்னா அது நம்பகத்தன்மை தான் நம்புவாங்க. ஆமா. அது உண்மை கிடையாது. இந்த திட்டம் வேற தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஆமா, ஏற்கனவே வந்து இது பெனிஃபிஷியரி லிஸ்ட் இருக்காங்க. நமக்கு யாருக்காவது அந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட் நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கணும்னா ஒரு வெப்சைட் நம்ம போடுற லிங்க்ல கீழே போடுவோம். அந்த லிங்க் போயிட்டு ஆமை எலிஜிபிள்னு ஒன்று இருக்கும். சரி, ஓகே. அதில் கொடுக்கணும். உங்க 2011 படி உங்க பேர் அந்த சென்சஸ்ல இருந்ததுன்னா எலிஜிபிள் வரும். அதுக்கப்புறம் கேவைசி டாக்குமெண்ட் கேவைசி சென்சஸ்ல நம்ம நடுவுல பேர் எதுவும் கொடுக்க முடியாது. 2011 சென்சஸ் படி தான் அது பெனிஃபிட் எடுத்துக்காங்க. இது வரைக்கும் சேர்க்கல. நீங்க புதுசாகவும் சேர முடியாது. அந்த ஸ்கீம் படி புதுசாக சேர முடியாது. பழைய பெனிஃபிட் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா ஆமை எலிஜிபிள் போட்டு நம்ம ஆதார் கார்டு போட்டுட்டு இல்லை ரேஷன் கார்டு போட்டுட்டு பார்க்கலாம். ரேஷன் கார்டு போட்டு பார்த்துட்டா அதில் வந்துருச்சுன்னா கேவைசி டாக்குமெண்ட் நம்ம ஆதார் கார்டு மற்ற டாக்குமெண்ட்லாம் வந்து ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் கொடுத்துட்டு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இல்லாதவங்க புதுசா பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இப்போதைக்கு கிடையாது. ஓ, சரி, ஓகேண்ணா. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் CM ஹெல்த் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதில் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டமும் அந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் MOU பண்ணிட்டு சேர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு அதாவது இந்த ஸ்கீம் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்டார்ட் பண்ண ஆல் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது சில மாநிலங்கள் ஏற்கனவே இருக்கு. தமிழ்நாடு இதெல்லாம் ஏற்கனவே இருக்கும்போது அவங்களுக்குள்ள MOU போட்டுட்டாங்க. இல்லாத மாநிலத்தில் நம்ம தமிழ்நாடு தான் இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துக்கு முன்னாடி இல்லாத மாநிலத்தில் வந்து இதெல்லாம் வந்து PMJAவே இருக்கும். இந்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தில் சேரணும்னா 1,20,000 கீழே வந்து வருமானம் இருக்கவங்க இதில் சேரலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஃபார்ம் கொடுக்கும். அதுக்கான தனி டெஸ்க் இருக்கும். அங்கே ஃபார்ம் வாங்கிட்டு கிட்ட நம்மளோட வருமான சான்றிதழ் வாங்கிட்டு திருப்பி எடுத்து போனீங்கன்னா அது ஃபோட்டோ எடுப்பாங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தால் போதும். அந்த குடும்பமே எல்லாமே வந்து 5 lakhs வரைக்கும் பெனிஃபிட் பண்ணலாம். ஓகேண்ணா. அதனால் இந்த ஆபார் கார்டுக்கும் 5 லட்சத்துக்கும் 5 லட்ச ஸ்கீமுக்கும் ரெண்டு சம்பந்தமே கிடையாது. தவறான கார்டுன்றது அம்போதான். ஆபார் கார்டு ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் தான். நம்ம ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அதை சேவ் பண்ணி டிஜிட்டல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆபார் கார்டுக்கும் ஆதார் கார்டு மட்டும் கொடுங்க உங்களுக்கு வந்துட்டு 5 லட்ச ரூபா. அது தவறான தகவல் தான். அது வந்து ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்க்காக நீங்கள் OTP வச்சு பண்ணிடலாம். அதாவது அந்த ஸ்கீம் வந்து எந்த ஒரு காசு இல்லாமல் ஹெல்த் ஸ்கீம் தரும்போது எலிஜிபிலிட்டிலாம் நிறைய பார்ப்பாங்க. வெறும் ஆதார் கார்டை வச்சே பார்க்க முடியாது இல்லையா? அது தவறான செய்தி தான். அது இல்லாமல் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவும் புதுசாகவும் சேர முடியாது. ஏற்கனவே இருக்க பெனிஃபிஷியரியில் நம்ம இருக்குமா பார்த்துட்டு அது உள்ள சேர்த்துக்கலாமே தவிர இல்லாதவங்க சேர முடியாது. இல்லாதவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குது. முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம்னு கொடுத்துருக்கு. அதில் நம்ம சேர்ந்துட்டு பயனடையலாம். இப்போ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் வந்துட்டு ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. ஆபார் கார்டில் 5 லட்ச ரூபா பெனிஃபிட் கிடையாது. இது போன்ற அவேர்னஸ் வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.